ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் ஒன்றை பரிசுத்தப்படுவதாக. ஓதற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உபதேசம் ஆசீர்வதிப்பதாக. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமாக. நல்ல தேவனே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த பிதாவே உமக்கே துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் தருகிறோம். இந்த காலை விழும் அப்பா உம்மை ஆராதித்தோம், உம்மை தொழுது கொண்டோம். இந்த வேதத்தில் ஆண்டவருக்கு இருக்கின்ற வேத வசனங்களை தியானிக்கப் போகின்றோம். தீர்க்கதரிசிகள் மூலமாக எங்களோடு பேசிய ஆண்டவர், இஸ்ரவேலோடு ஜனங்களோடு பேசிய ஆண்டவர், உலகத்து ஜனங்களோடு பேசிய ஆண்டவர், இன்றைக்கு எங்களோடும் பேசுகிற ஆண்டவராக இருக்கிறப்பா துதிக்கிறோம். இந்த வழியும் ஆண்டவரே, உம்முடைய சிலுவையின் பின்னால் என்னை மறத்து நீர் பேச போகிறதுக்காக நன்றி. உமக்கே துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் தருகிறோம். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த வாரத்திலே வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே முதல் அதிகாரத்தை பார்த்தோம். ஆனால் இன்றைய நாளிலே காலையில் எழுந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்த வழியிலே தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது. அதுபடியால் அடுத்தடுத்த வாரத்திலே நாங்கள் வெளிப்படுத்த சுவிசேஷத்தை பார்ப்போம். இன்றைய நாளிலே ஒரு முக்கியமான ஒரு சின்ன தீர்க்கதரிசி குறித்து பார்க்க போகின்றோம். கடந்த காலங்களில் தானியலை குறித்து பார்த்தோம். தானியல் தீர்க்கதரிசி புத்தகத்திலே தானியலிலே 12 அதிகாரங்களை பார்த்தோம். இந்த 12 அதிகாரத்திலே முக்கியமாக பல தேசங்கள், அதாவது நடந்து முடிஞ்ச சம்பவங்கள், நடந்து கொண்டிருந்த சம்பவங்கள், நடக்கப் போகின்ற சம்பவங்களை தானியல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் திருவுளம் பெற்றார். அது மட்டுமல்ல, தீர்க்கதரிசியாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துகின்ற வழியிலே ஆண்டவர் ஆகிய தேவன் இயேசு கிறிஸ்து பேசுகின்ற வழியிலே இனிமேல் நடக்கப் போகின்ற சம்பவங்களை குறித்து அந்த பேசுகின்றார். 22 அதிகாரங்கள் இருக்கின்றது. அந்த 22 அதிகாரங்களில் இனிமேல் நடக்கப் போகின்ற காரியங்கள், அந்த கிறிஸ்துடைய காரியங்கள், இப்படி பல காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். ஆனால் இந்த ஓசியா என்கின்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, 14 அதிகாரம்தான். இந்த 14 அதிகாரத்திலே தனியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும், அதாவது இஸ்ரவேல் தேசத்தை குறித்து எழுதப்பட்ட ஒரு காரியம், மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த ஓசியா தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கின்ற பொழுதில் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பாருங்கள், சொல்லப்படுகிறது. ஓசியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், பக்கம் 1049 பக்கத்தில் இருக்கிறது. பழைய ஏற்பாடு 1049 பக்கத்தில் இருக்கிறது. யூதா தேசத்து ராஜாக்களாகிய உஷியா, ஜோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும், யோவாசின் குமாராகிய எஸ்டவேலின் ராஜாவாகிய எரேபயாம் என்பவனின் நாட்களிலும், பேயோரின் குமாராகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். அந்த ஓசியாவுக்கு கர்த்தராகிய ஆண்டவருடைய வசனம் வெளிப்படுகிறது. இந்த ஓசியா யார் என்று பார்க்க, ஓசியா தீர்க்கதரிசி யார் என்று பார்க்கின்ற பொழுதில் நாங்கள் பார்க்கின்றோம், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வருகின்றார். பார்த்தா தெரியும் யார் ஓசியா என்பது. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகின்ற பொழுதில் பாலும் தேனும் ஒரு தேசமாகிய கானானுக்குள் வரப்போகின்றார்கள். அதுக்கு முன்பாக அங்கே மற்ற ராஜாக்கள் பார்க்கின்றார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகின்ற பொழுதில் இந்த ஜனங்கள் எல்லாரும் பாலும் தேனும் ஒரு தேசமாகிய கானானுக்குள் வருகின்ற எங்களுடைய தேசங்கள் எல்லாரும் அழித்து போடுவார்கள். ஆனபடியால் அந்த தேசத்தை, அந்த ஜனங்களை அழிக்க முடியாது, அவர்களோடு போராட முடியாது, ஆனால் சபிக்க வேண்டும் என்று சொல்லி பிலேயாமை அங்கே ஏற்படுத்துகின்றார். இந்த பிலேயாம் யார் என்று பார்க்கின்ற பொழுதில் இந்த ஓசியா தீர்க்கதரிசியுடைய சகோதரன். பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற அங்கே பிலேயாமுடைய சகோதரன் தான் இந்த ஓசியா. அப்படியானால் அந்த ஓசியாவுடைய 2 பேரும் இருக்கிறார்கள். ஆனால் இவர் சின்ன தீர்க்கதரிசி, அவர் பெரிய தீர்க்கதரிசி.
ஆனால் அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது? கொஞ்சம் ஆசை இருந்தது. ஆனால் ஓசியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை இருந்தது. அப்படியானால் பாருங்கள், பிலேயாமுடைய வாழ்க்கை சற்று சிந்திப்போமாக இருந்தால், ஆண்டவருடைய பலத்தினாலே வந்து கொண்டே இருக்கிறார்கள். பாலும் தேனுடைய தேசமாகிய கானானுக்கு போகின்றார்கள். போகின்ற வேளையிலே இந்த ஜனங்கள் அங்கே பக்கத்து ராஜாக்கள் என்ன செய்கின்றார்கள்? சபிக்க வேண்டும் என்று சொல்லி பிலேயாமை அழைத்து சபிப்பதற்கு வருகின்றார்கள். சபிக்கவில்லை, சாபம் பறிக்கவில்லை. இதுக்கு பின்னாக பல தடவைகள் சபிக்கின்றார்கள். சபிக்க போகின்ற வழியில் அங்கே ஆண்டவர் தடுக்கின்றார். சபிக்காதே, அவர்கள் ஆசீர்வாதம் பெற்ற ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆசீர்வாதம் பெற்ற ஜனங்கள், ஆனால் சாபமான காரியங்களை செய்யாது என்று சொல்லி அங்கே கொஞ்சம் காலத்துக்கு பின்னாக போராட்டங்கள் நடக்குது. போராட்டங்கள் வேளையிலே அங்கே பிலேயாமை கொண்டு போடுகின்றார்கள், வாளாலே வெட்டி கொண்டு போடுகின்றார்கள். அதுக்கு பின்பாக ஓசியா இருக்கின்றார். ஆனால் அந்த காலத்து கட்டத்தில் தான் இங்கே ஓசியா தீர்க்கதரிசி எழும்புகின்றார். ஓசியாவோடு ஆண்டவர் பேசுகின்றார். அதுக்கு முன்பாக பிலேயாமுடைய காலத்தை சற்று சிந்திக்கின்ற வேளையில் தேவனுடைய ஓசியாவுடைய தீர்க்கதரிசனத்துக்கும் நிறைய உடன்படிக்கை இருக்கிற அங்கே ஒற்றுமை இருக்கின்றது. என்னவென்று பார்ப்போமாக இருந்தால், ஆண்டவராகிய தேவன் வருகின்ற ஒளியிலே உபாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போமாக இருந்தால், 28ஆம் அதிகாரத்தில் தெரியும், ஆண்டவராகிய தேவன் பலவிதமான ஆசீர்வாதங்கள், நீங்கள் எங்கள் பிரமாணங்களை கற்றல் எல்லாம் இருந்தால், அதன்படி இருந்தால் நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள், மற்ற கடன் கொடுப்பார்கள் என்று சொல்லி அநேக ஆசீர்வாதமான வார்த்தையை வைத்தவர். அதுக்கு பின்னாக 14ஆம் அதிகார வசனத்துக்கு பிறகு பார்ப்போமாக இருந்தால், இந்த வார்த்தைகளை மீறி நடக்கின்ற ஒளியில் என்ன வரும்? சாபம் வரும். இந்த வார்த்தைகளை நீங்கள் மீறி நடக்கின்ற வழியில் சாபம் வரும். அப்போ அவ்வளத்துக்கு ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு வருகிறார். பிலேயாம் சபிக்கின்ற சாபம் எல்லாம் அங்கே ஆசீர்வாதமாக பொழியப்படுகிறது. சபிக்கிற சாபம் எல்லாம் அங்கே ஆசீர்வாதமாக மாற்றப்படுகிறது. இப்போது இந்த எல்லாவற்றையும் தாண்டி இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து விடுகிறார்கள். பாலும் தேனுடைய தேசமாகிய கானானுக்குள்ளே வந்து விடுகின்றார்கள். இப்போ கானான் தேசத்திலே பல ஜாதிகள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்து விட்டார் இந்த தேசத்தை. ஆனால் அந்த தேசத்திலே பலவிதமான ஜனங்கள் இருக்கின்றார்கள். விக்கிராராதனைக்காரர்கள் இருக்கின்றார்கள், பாவம் செய்கின்ற ஜனங்கள் இருக்கின்றார்கள், இச்சை உள்ளவர்கள் இருக்கின்றார்கள், ஆண் புணர்ச்சிக்காரர்கள் இருக்கின்றார்கள், பெண் புணர்ச்சிக்காரர்கள் இருக்கின்றார்கள். இப்படி பலவிதமான ஜனங்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த தேசத்தில் உங்களை கொண்டு வைக்கிறேன், ஆனால் என்னுடைய வார்த்தைகளை மட்டும் நீங்கள் மீறக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? என்னுடைய நான் கொண்டு போய் விடுகின்ற தேசத்தில் நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமாக இருந்தால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க, மிகுதி எல்லாம் கொடுக்கப்படும். இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள், பெற்றுக்கொண்டவர்கள், துர்மாக்கமாக போகின்ற வழியில் அழித்து வர ஆண்டவர், விக்கிரானை செய்கின்ற வழியிலே, கண்டுக்குட்டியை செய்து வணங்குகின்ற வழியிலே ஆண்டவர் என்ன செய்கின்ற அந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்கள் என்று பாராமலுக்கு அழித்தவர். அது மட்டுமல்ல, அங்கே அதாவது சில பொருட்களை மறைத்து வைத்தவளை அந்த ஜனங்களை அழித்தவர் ஆண்டவர். இப்படியான பல காரியங்களை கண்டவர்கள். ஆனால் கண்டவைகள் இங்கே பாலும் தேனுடைய தேசமாகிய கானானுக்குள்ளே வந்த உடனே கொஞ்சம் காலம் அவருடைய முதலாம் தலைமுறை, 2ஆம் தலைமுறையாக இருந்தவர்கள் அங்கே தேவனுடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டார்கள். கொஞ்சம் கொஞ்சம் காலம் போக 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 என்ன நடக்கிறது? அந்த ஜனங்களோடு இவர்கள் புசிக்க குடிக்க ஆரம்பிக்கின்றார்கள். புசிக்க குடிக்க ஆரம்பிக்கின்ற வழியில் என்ன வருகிறது? சாபம் வருகிறது. வேதத்தில் சாபம் வராமல் பார்க்க வேண்டுமாக இருந்து ஆண்டவராகிய தேவன் ஒரு காரியம், உனக்கு முன்பாக படைக்கப்படுகின்ற சாப்பாட்டை நீ என்ன எப்படி எங்கே இருந்து வந்தது கேளாதே, சாப்பிடு நீ போடும். ஆனால் தேவனுக்கு விரோதமாக அது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதாக இருந்தால் அதை புசிக்காதே. தெரிந்தால் புசியாதே. தெரியாமல் வைத்திருந்தால் நீ புசித்துட்டு போ, உனக்கு ஒன்றும் செய்யாது. ஆனால் விக்கிரகத்துக்கு படைத்ததுன்னு தெரிந்து கொண்டு அதை சாப்பிடாதே. விக்கிரக கோயிலுக்குள்ளே போகாதே. நீ பிரிச்செடுக்கப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவள் ஆனபடியால் பசிக்காவது நீ ஆகாரத்தை தடுத்து விற்கிற கோயிலுக்குள்ளே போகாதே, அங்கே சாபம் வரும். அதைத்தான் இப்போ பார்க்க போகின்றோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்போது
நடக்கின்ற உபத்திரங்களை குறித்து நான் பார்ப்போமாக இருந்தால் அங்கே மிக 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 முக்கியமான காரியங்களை ஓசையா தீர்க்கதரிசி எழுதி வைத்துக்கின்றார். பார்ப்போமாக இருந்தால் 4ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம். முதலாவது 4ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளே, கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. காலங்கள் கடந்து போனது. இப்போது ஆண்டவராகிய தேவன் எகிப்திலிருந்து ஜனங்களை கொண்டு வந்தார். பாலும் தேவனுடைய தேசமாகிய கானானியர்களை வந்து விட்டார்கள். இப்போ விக்கிரகங்களை விக்கிரகங்களை செய்கின்றார்கள். பலவிதமான அங்கே பாவத்தில் விழுந்து போகின்றார்கள். இதனாலே சொல்லப்படுகிறது, ஏனென்றால் தேசத்தில் உண்மை இல்லை, ஒன்று உண்மை இல்லை, அடுத்தது இரக்கம் இல்லை, அடுத்தது தேவனை பற்றிய அறிவு இல்லை. பயம் என்று சொல்லவில்லை, அறிவு. அது என்ன அறிவு? தேவன் அற்புதமான காரியங்களை செய்கிறவர். வேதத்தை படிக்கிறவங்க படிக்க தேவனை பற்றி அறிவு வர வேண்டும். வேதத்தை படிக்கின்றோம், வேதத்தை நாங்கள் அனுதினம் படித்து கொண்டு வருகின்ற வேளையில் பயப்படுகிற பயம் வருகிறது. தேவனை பற்றிய அறிவு எங்களுக்கு வருகிறது. தேவன் எதற்காக வந்தார்? ஆண்டவராக இயேசுக்கு. சின்ன பிள்ளை கேட்டால் கூட, ஏன் ஆண்டவராக இயேசுக்கு வந்தார்? என்னுடைய தாய் எனக்கு ரசிக்கப்படவில்லை. என் தாய் இந்து மக்கள் ஒரு நாள் சொன்னால், எனக்கு சிறிய வயதில் உலகத்தில் பாவம் இப்படி பிறந்தது தெரியுமா என்று கேட்டாயினே. நான் என்ன தெரியாது, ஒரு மனுஷன் அப்பளை சாப்பிட்டு பாவம் வந்துவிட்டேன்னு சொன்னார். அவருக்கு முழுமையாக தெரியாது, இதுதான் அவருக்கு தெரியும். அப்பளை சாப்பிட்டு பாவம் வந்து விட்டது. ஆனால் அவர்கள் உண்மையாகவே அறிந்திருந்தால் ரசிக்கப்பட்டிருப்பார்கள். அறிவு அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. அதை கற்றுக் கொடுக்கிற அறிவு அவர்களுக்கு இல்லாமல், பயம் இல்லாமல் போய்விட்டது. இங்கே தேவனை பற்றி அறிவில்லை, பொய்யான இட்டு. மிக கவனமாக கேட்க வேண்டியது. சில வேளையில் பாருங்கள், நாங்கள் என்ன செய்கின்றோம்? பொய்யான ஆணை, அதாவது பொய்யான வார்த்தையை பேசுகிறோம். பொய் சொல்லி, அடுத்தது என்னது? பொய் சொல்லி கொலை செய்து திருடி வெச்சரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பலிகளோட இரத்த பலிகளை சேருகிறது. இது நிமித்தம் தேசம் புலம்பும், அதன் குடியிருக்க அனைவரும் கூட மிருக ஜீவங்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகும். கடலில் மாம்சங்களும் வாரிக்கொள்ளப்படும் சொல்லப்படுகிறது. என்ன நடக்குது? எல்லாம் அங்கே வாரிக்கொள்ளப்படும் என்று தீர்க்கதரிசி மூலமாக ஓசியா சொல்லுகின்றார். எங்கே இருந்து வந்தவர்கள்? பாலும் தேனுடைய தேசமாகிய கானானியர்களை வந்தவர்கள். எங்கே இருந்தார்கள்? எகிப்து தேசத்தில் இருந்தார்கள். எகிப்து தேசத்தில் இருந்து வந்து அங்கே ஆசீர்வாதம் பெற்று அடிமைப்பட்டு கிடந்தவர்களை இன்றைக்கு ஆண்டவர், தேவனாகிய ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே போஷிக்க நல்ல ஆசீர்வாதமாக வைத்தவர் தேவன். அவருடைய வாழ்க்கையில் என்ன வந்தது? பொய் வந்தது, பாவங்கள் வந்தது, அங்கே விக்கிரகாரம் வந்தது. இப்படி பலவிதமான பாவத்தில் இருந்த காலங்கள் கடக்க அங்கே பாவம் பெருக ஆரம்பிக்கின்றது. இதனாலே ஆண்டவர் பார்க்கின்றார். தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி பார்க்கின்றார், மனம் திரும்பவில்லை. 8ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். 8ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 4 வசனங்களை பார்ப்போம். 8ஆம் அதிகாரம் பாருங்கள். 8ஆம் அதிகாரம் 1 to 4 வரை வசனங்கள். உன் வாயிலே எக்காலத்தை வை. உடைய வாயில் என்னதை வை? எக்காலத்தை வை. அவர்கள் என் உடன்படிக்கை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியால் கர்த்தருடைய வீட்டு மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருவான். இங்கே மிக முக்கியமான வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் கவனமாக பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்தில் நடக்கின்ற பிரச்சனை, இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கிற பிரச்சனை, பக்கத்தில் அயல் நாடுகளில் இருக்கிற பிரச்சனை, எல்லாவற்றையும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற வார்த்தைகளை நாம் தியானிக்கப்படுகின்ற பார்ப்போமாக இருந்தால் இன்றைக்கு நிச்சயமாக நடக்குவதற்கு காரணம் தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் மீறிவிட்டார்கள், மறந்து விட்டார்கள். இங்கே சொல்லப்படுது, உன் வாயிலே காலத்தை வை. அவர்கள் என் உடன்படிக்கை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணபடினால், என்னுடைய வார்த்தைக்கு துரோகம் பண்ணபடினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுவை போல் பறந்து வருவான். சத்துரு கர்த்தருடைய வீட்டு மேல். அப்போ சத்துரு தேவனுடைய வீட்டு மேல் என்றால் எருசலேமை குறிக்கிறது. அது தேவனுடைய வீடு, எருசலேம் தேவனுடைய வீடு. அப்போ எருசலேம் தேவனுடைய வீட்டின் மேல் சத்ருவானவன் கழுகை போல பறந்து வருவான். அது என்ன? பறந்து, கழுகை போல பறந்து வரும்.
கழுகு போல பறந்து வந்து தேவனுடைய வீட்டில் அது என்ன இன்றைக்கு யுத்தம் நடக்கிறது. அங்கே ஃப்ளைட்டெல்லாம் வருகிறது, போர் கப்பல் வருகிறது. எங்கே? எருசலேமுக்கு நேராக, இஸ்ரவேல் இடத்துக்கு நேராக வந்து கொண்டே இருக்கிற பல்லுகை போல பறந்து வந்து கொண்டிருக்கிறது. எங்கள் தேவனே உம்மை அறிந்திருக்கின்றோம் என்று சொல்லி இஸ்ரவேலர் கூப்பிடுவார்கள். பாருங்கள், எங்கள் தேவனை உம்மை அறிந்திருக்கின்றோம் என்று சொல்லி இஸ்ரவேலர் கூப்பிடுவார்கள். ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், சத்ரு அவர்களை தொடருவான். ஆனாலும் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் என்ன செய்தார்களாம்? நன்மையான காரியங்கள், தேவனால் வர வேண்டிய நன்மையான காரியங்களை வெறுத்து தள்ளிவிட்டார்கள். அன்றைக்கு எங்கள் தீர்க்க தரிசனம் மூலமாக சொல்லப்படுகிறது. தீர்க்க தரிசனம் ஒன்றும் பொய் அல்ல, எல்லாம் உண்மையானது. இன்றைக்கு யுத்தங்களை காண்பதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை தள்ளிவிட்டார்கள். இப்போ உலகத்தை நம்பி இருக்கின்றார்கள், அங்கே தன்னுடைய பலத்தை நம்பி இருக்கின்றார்கள், வருமானங்களை நம்பி இருக்கின்றார்கள். ஆனால் கர்த்தர் நம்பவில்லை. என்னுடைய பலத்தினால்தான் நான் உழைக்கிறேன், என்னுடைய பலத்தினால்தான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய பலத்தினால்தான் வீடு கட்டுகின்றேன், என்னுடைய பலத்தினால்தான் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்று எவனுடைய வாயிலே அந்த வார்த்தை வருகிறதோ அவன் விழுந்து போவான். அதான் இன்றைக்கு பல தேசங்களில் விழுந்து போகிறதுக்கு காரணம். அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், ஆனாலும் என்னாலே அல்ல அதிபதிகளை வைத்து கொண்டார்கள். ஆனாலும் நான் அறியேன், அவர்கள் வேறறுப்புண்டு போகும்படி தங்கள் வெள்ளியினாலும் தங்கள் பொன்னினாலும் தங்களுக்கு விக்கிரகங்களை செய்வித்தார்கள். பாருங்க என்ன நடக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை சார்ந்தீர்களார் ஆண்டவர் வந்தார்கள், ஆரம்பமானார்கள். எங்கே? அங்கே பாருங்க, சீனாய் மலையிலே இருந்து கீழே வருகின்ற வேளையில், மோசே வருகின்ற வேளையில் அங்கே ஆரம்பமாகிறது கன்றுக்குட்டி. அது உள்ளத்தில் என்ன இருக்கிறது? ஒரு தாய் தகப்பனுடைய உள்ளத்தில் எது இருக்கிறதோ அதுதான் பிள்ளைகள். நற்றவன் பிள்ளைக்கு சொட்டியாக காட்ட வேண்டும் சொல்வார்கள். நற்றவன் பிள்ளைக்கு சொட்டியாக காட்ட வேண்டும். அதே போல் எந்த ரத்தம் வருகிறது, அந்த ரத்தம் பிறக்க அதே பாவமான ரத்தம் வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ விக்கிரத்தை வணங்கினவர்கள் இந்த விக்கிரத்தை விடத்தை வந்தவுடனே அங்கே பாலும் தேசமாகிய கானானுக்குள்ளே வந்தவுடனே பக்கத்து அயலவர்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய எதை செய்தார்களோ அது அவர்களுக்குள்ளே பற்றி கொண்டது. இதனால் தேவன் வெறுக்கிறவராக இருக்கின்றார். அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், ஆனாலும் முன்னாலே அல்ல அதிபலை வைத்துக் கொண்டார்கள். ஆனாலும் நான் அறியேன், அவர் வேறு போகும்படி தங்கள் வெள்ளியினாலும் தங்கள் பொன்னினாலும் தங்களுக்கு விக்கிரகங்களை செய்தார்கள். அவர்களுக்கு என்ன இருந்தது? பொன் இருந்தது, வெள்ளி இருந்தது, எல்லாம் இருந்தது. அதை என்ன செய்தார்களாம்? விக்கிரகமாக செய்து வணங்க ஆரம்பிக்கின்றார்கள். இதனாலே வந்த உபத்திரவங்கள். 9ஆம் அதிகாரம் அடுத்ததை பாருங்கள். 9ஆம் அதிகாரத்திலே, ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே பார்ப்போமாக இருந்தால், இஸ்ரவேலே மகிழ்ச்சியாக இராதே, இஸ்ரவேலே மகிழ்ச்சியாக இராதே, மற்ற ஜனங்களைப் போல் களி கூறாதே. முன்பு ஒரு காலத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ சந்தோஷமாயிரு, சமாதானமாயிரு, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகப்படுவேன் என்று சொல்லி எப்போது கொடுத்த என்னுடைய கட்டளை பிரமாணங்களை மீறாமல் இருந்தால் சந்தோஷம் சமாதானம் உனக்கு கிடைக்கும். நாம் நினைக்கக்கூடாது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, இந்த வார்த்தை நமக்கும் தான். இந்த வார்த்தை நமக்கும், எங்களுக்கும், எங்கள் பிள்ளைகளுக்கும், எங்கள் தலைமுறைக்கும் இந்த வார்த்தைகள் இருக்கிறது. ஆபிரகாம் முதல் தொடர்ந்து பார்க்கின்ற வழி ஆசீர்வாதமான வார்த்தைகள் தொடர்ந்தும் இன்றைக்கும் எங்களோடு பேசுகிற ஆண்டவராக இருக்கின்றார். இஸ்ரவேலே மகிழ்ச்சியாக இராதே, மற்ற ஜனங்களைப் போல் களி கூறாதே, உன் தேவனை விட்டு நீ சோனம் போனாய், தானியம் போரடிக்கிற சகல களஞ்சியங்களிலும் பணயத்தை நாடுகின்றாய். தானிய களமும் திராட்சை செடியும் அவர்களை பிழைப்பூட்டுவதில்லை, அவர்களுக்கு திராட்சசம் ஒளிந்து போகும். அவர்கள் கர்த்தருடைய தேசத்தில் குடியிருப்பதில்லை, அவர்கள் கர்த்தருடைய தேசத்தில் குடியிருப்பதில்லை. எப்பிராயீமர் திரும்ப எகிப்துக்கு போவார்கள், அசீரியாவில் தீட்டுள்ளதை புதுப்பார்கள். இந்த ஜனங்கள் எப்படி போகின்றார்? சில வேளையில் எப்பிராயீமருக்கும் சேர்த்து சொல்லுகின்றார், இஸ்ரவேலுக்கும் சேர்த்து சொல்லுகின்றார். என்ன? இந்த உலகத்தில் நடக்கின்ற பிரச்சனையினாலே இந்த ஜனங்கள்
யூத ஜனங்கள் ஒரு காலம் சிதறப்பட்டு போகின்ற விடுதலை வேளையில ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலம் சொன்னார், நீ வடக்கிலும் தெற்கிலும் அங்கே கிழக்கிலும் இருந்து ஜனங்கள் திரும்ப வருவார்கள். சிதறிப்போய் இருக்கின்ற யூத ஜனங்கள் எல்லாரும் அங்கே வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் சிதறிப்போய் இருக்கின்றார்கள். சிதறப்பட்டவர்களை மீண்டும் சேர்ப்பேன் என்று சொல்லி ஒரு காலத்தை சேர்த்த ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகின்றார், அங்கே திரும்பவும் மீண்டுமாக எகிப்துக்கு போக போகிறீர்கள். ஏன்? அங்கே குடியிருக்க முடியாத ஒரு நிலைமை. நேற்றைய நாளில் அங்கே யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிற வேளையில் இஸ்ரவேலுக்கு அங்கே இஸ்ரவேல் நல்ல பொறுத்த ஒரு சிட்டிக்குள்ளே சுமாராக 10 பில்டிங் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கும். 10 பில்டிங்கு மேலே இருக்கிறது ஒரே ஒரு அணுகுண்டு தான். 10 அந்த பில்டிங் கீழே விழுந்து அப்படி தரமட்டமாக போகிறது. பாருங்கள், இதற்கு காரணம் என்னவென்று பார்க்கின்ற வேளையில் நான் வேதத்தை மறந்தேன், என் தேவன் என்னுடைய பிள்ளைகளை மறந்து விட்டார். நான் வேதத்தை மறந்தேன், அவர் என்னுடைய பிள்ளைகளை மறந்த. பிள்ளைகள் யார்? இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு நாள் அங்கே ஒரு தலைவன் இருந்தார். அந்த தலைவனுடைய பிள்ளைகள் அங்கே இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்றார்கள், இஸ்ரவேலில் இருக்கின்றார்கள். அந்த தலைவன் மறந்ததினாலே தலைவனை தொட்ட பிள்ளைகள் எல்லாரும் வேதத்தை தூக்கவில்லை. நான் வேதத்தை தூக்கினதான் என் பிள்ளைகள் வேதத்தை தூக்குவார்கள். நான் கீழ்ப்படிந்தான் என் பிள்ளைகள் கீழ்ப்படிவார்கள். எனக்கு கீழ்ப்படிவில்லாமல் நான் மேல்படியே போக முடியாது. தன்னுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியாது, தன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, சொந்தம் கொள்ள முடியாது. அன்றைக்கு ஒரு தலைவன் விட்ட பிழையினாலே இன்றைக்கு உலகமே அழிந்து கொண்டிருக்கிற சின்னாபின்ன பட்டு போய்கொண்டிருக்க தேவனுடைய வார்த்தையை மீறிவிட்டார்கள். அவர்கள் கர்த்தருக்குள் திராட்சரசத்தின் பானபலியை வார்ப்பதும் இல்லை, அவருக்கு அங்கீகரிப்பதும் இல்லை. அவருடைய பலிகள் அவருக்கு துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை போல இருக்கும். அதை புசிக்கிற யாவரும் தீட்டுப்படுவார்கள். அவருடைய அப்பம் அவர்களுக்கு ஆகும், அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை. தொடர்ந்து பாருங்க, 11ஆம் அதிகாரத்திலே அருமையாக சொல்லப்படுகிறது. 11ஆம் அதிகாரத்திலே அங்கே யாக்கோவுக்கு ஆண்டு சொல்லுகின்றார் ஒரு வாசனம். இஸ்ரவேல் எல்லாம் இளையனாக இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்தினுடைய குமாரனை வரவழைத்தேன். இஸ்ரவேல் அவன் இளையனாக இருந்தபோது நான் அவனை நேசித்தேன். அந்த இளைஞன் யார்? யாக்கோபு. யாக்கோபில் பிரியம் வைத்தவர் ஆண்டவர், அவர் நேசிக்கின்றவராக இருக்கின்றார். இஸ்ரவேல் இளையனாக இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன். எகிப்திலே குமாரனை, அதாவது அவர்களுடைய குமாரர்கள் எல்லாரும் இருக்கின்றார். குமாரர்கள் எல்லாரையும் என்ன செய்கின்றார்? வரவழைத்து கொண்டு வருகின்றார். யார் நிமித்தம் என்றால், அங்கே இஸ்ரவேலின் நிமித்தமாக இளையனாக இருந்தபோது நான் அவனை நேசிக்கின்றேன் என்றால், அவன் இளையனாக இருந்த வேளையில் என்னை அதிகமாக நேசித்தான். அழைத்தான், ஒவ்வொரு நாளும் போகின்ற வழியில் அழைத்தான். அங்கே ஒவ்வொரு நாளும் பலியை எனக்கு தெரிந்து கொண்டே இருந்தான். அதனால் அவனை நேசித்தேன், அவனும் என்னை நேசித்தான். அவன் இளையனாக இருந்தபோது அவனை நேசித்தேன். எகிப்தில் என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். எகிப்தில் அடிமைப்பட்டிருந்தார்கள் எல்லாரும், அவர்கள் எல்லாரும் அழைத்து வருகின்றேன். அவர்கள் தங்களை அழைக்கிறவர்கள் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். அழைத்து கொண்டு வருகின்ற வேளையிலே அதில் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். பாகாலுக்கு பலியிட்டு விக்கிரங்களுக்கு தூபம் காட்டினார்கள். ஆண்டவர் நேசித்த பிள்ளைகள் இன்றைக்கு என்ன செய்தாக? பாகாலுக்கு விக்கிரங்களை செய்து தூபம் காட்டிக்கொண்டே இருந்தான். நான் எப்பிராமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். அறியாமல் இருந்தான், நான் நடக்க பழக்கினேன். ஆனாலும் நான் தங்களை குணமாக்குறேன் என்று அறியாமல் போனார்கள். ஆண்டவர் நான் பரம வைத்தியர் என்பதை அந்த ஜனங்கள் அறியாமல் போய்விட்டார்கள். மனுஷனை கட்டி இழுக்கிற அன்பின் கயிற்றினால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கருத்துக்கள் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன், எல்லாவற்றையும் போஷித்தேன்.
பசிய வருகின்றவர்கள் ஆகாரத்தை கொடுக்கின்றேன், அவர்களுடைய வாழ்க்கை பட்டினியாக இருக்கின்ற பட்டினிக்கு எல்லாவற்றையும் செய்தேன், அவர் துன்பப்படுகின்றவர்களை துன்பமாக எல்லாத்தையும் இன்பமாக மாட்டேன். இப்படியாக அதிகமாக நேசித்தேன். மறந்திரும மாட்டோம் என்றதினால் அவர்கள் எகிப்து தேசத்துக்கு திரும்பி போவதில்லை. அசிரியன் அவர்களுக்கு ராஜா ஆகையால் அவர்களுடைய ஆலோசனைகள் நிமித்தம் பட்டயம் அவர்கள் பட்டணங்களுக்குள் பாய்ந்து அவர்கள் தாழ்பாக்களை நிர்மூலம் பண்ணி அவர்களை பட்சிக்கும். அருமையாக எழுதப்பட்டிருக்கின்ற வார்த்தை. இந்த வார்த்தையை பார்க்கின்ற வேளையிலே இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்களை பார்க்கின்ற வேளையில் அந்த தேசத்திலே தேவனை பற்றிய பயம் இல்லாமல் போய்விட்டது. தேசனை பற்றிய அங்கே பயம் இல்லாமல் போய் அங்கே துணிகரமாக போகின்றார்கள். வீடியோ காட்சியை நேற்று வீடியோ பார்த்தா அங்கே ஜனங்கள் எல்லாம் ஜனங்கள் எல்லாம் ரோட்டில் நடந்து கொண்டு வருகின்றார்கள். பட்டினியோடு வந்து கொண்டே இருக்கின்றார். ஒரு காசாவிலே ஒரு மகன், சிறிய ஒரு 6 வயது இருக்கும். அந்த மகன் கதறிக்கிட்டு சொல்கின்றார், நாங்கள் மண்ணியா சாப்பிடுவதுன்னு சொல்லி கீழே கையை எடுத்து மண்ணை எடுத்து தன்னுடைய வாயிலை போட்டு சாப்பிடுகின்றார். நாங்கள் என்ன செய்ய மண்ணியா சாப்பிடுகின்றோம், மண் தான் இருக்கிறது, வேறொன்றும் இல்லை, அழிந்து கொண்டே இருக்கின்றோம் போர்னாலே. காரணம் என்ன? தகப்பன் தாய் விட்ட பிள்ளையினாலே அந்த பிள்ளை மண் கவுகிற வேலைக்கு வந்து விட்டது. மூதார்கள் அங்கே பிள்ளைகளுக்கு தன்னுடைய வேதத்தை, ஆண்டவருடைய வேதத்தினுடைய வார்த்தைகளை தியானித்திருந்தால், அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் நிலைக்கால்கள் ஓரத்திலே தேவனுடைய வார்த்தைகள் எழுதி வையுங்கள், கடந்த வாசிக்கும்படியாக பார்க்கட்டும், எல்லாரும் பார்க்கட்டும், உன்னுடைய பிள்ளைகள் பார்க்கட்டும், உன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். இன்றைக்கு அநேகருடைய வீட்டிலே பார்க்கின்ற வீட்டில், கிறிஸ்தவ வீடுகள் கூட ஒன்றுமே கிடையாது, வேத வசனங்கள் கூட கிடையாது, வெறும் குப்பையும் தூசியுமாக இருக்கிறது. வீடு வாசல்கள் எல்லாம் எப்படியா இருக்க வேண்டும்? ஒரு அழகாக இருக்க வேண்டும். பார்க்கின்ற வழியில் தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும், வசனங்கள் இருக்க வேண்டும். ஒரு ஆலயத்திலே வந்து நம்ம ஆலயத்தை எப்படி பார்க்கின்றோமோ சுத்தமாக, அதை விட மேலாக நம்முடைய வீடு பார்க்க வேண்டும். வீட்டிலே தேவன் வந்து வாசம் பண்ணுகிற இடம். வீடு என்பது நாட்டை குறிக்கிறது, வீடு நம்முடைய அரண்மனையை குறிக்கிறது, வீடு வாசல் வந்து திருச்சபையை குறிக்கிறது, வீடு வாசல் என்பது நம்முடைய வேலை தளத்தை குறிக்கிறது. எல்லாம் வீடு தான். ஆனால் எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும். அடுத்தது முக்கியமான வீடு என்னுடைய இருதயம். இதோ வாசப்படி இந்த கருத்து தட்டுகின்றேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவு திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன். அப்படியானால் என்னுடைய இருதயம் சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். எப்படி தேவன் வந்து ஆலயத்தில் வீடுகளில் தங்குகிறாரோ அதே போல் நம்முடைய இருதயத்தில் தங்க வேண்டும் ஆண்டவராகிய தேவன். பாருங்கள், ஆகையால் அவர்களுடைய ஆலோசனைகள் நிமித்தம் பட்டயமாக பட்டணத்துக்குள் பாய்ந்து அவர்கள் தாழ்பாகளை நிர்மூலம் பண்ணி அவளை பட்சிக்கும். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உன்னதமான இடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக்கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயுமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. தீர்க்கதரிசி அங்கே பேசுகின்ற வேளையில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கப் போகின்ற காரியங்கள், இப்படி நடந்து முடிந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தட்டும் தொழிலுமா சொல்லுகின்றார். சிறிய தீர்க்கதரிசி தான். ஆனால் இந்த தீர்க்கதரிசி அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை, அந்த தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் என்றால், அங்களுடைய வாழ்க்கையில் அவர்களை பார்க்கின்ற வழியில், உலகத்தில் பார்க்கின்ற வழியில் தேவனுடைய பிள்ளைகள், பார்க்கின்ற வழியில் கிறிஸ்தவ நாடு தேவனை ஆராதிக்கின்றார்கள். ஆனால் அந்த தேசத்தில் பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. வேத தியானிக்கின்ற வழியில், வேதத்தை தியானிக்கின்ற வழியில் தேவன் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உண்மையாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, 14ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 14ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை, இஷ்டவேலே உன் தேவனாய் கருத்து திரும்பு, இஷ்டவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். என்னத்தினால் விழுந்தாய்? உன்னுடைய அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்பு. வார்த்தைகளை
அதாவது தேவனுடைய வார்த்தைகளை நீ கருத்தாய்ப்படி, அதன்படி நட. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து விட்டு என்ன செய், வார்த்தைகளை கை கொண்டு கர்த்தரிடம் திரும்புங்கள். அவரை நோக்கி தேவனிடத்து எல்லா கிருமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தலும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகள் காலைகளை செலுத்துவோம். அல்லேலூயா. அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை, நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம், எங்கள் கைகளின் கிரிகளை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்து இரக்கம் பெற்றான் என்று சொல்லுங்கள். நான் அவர்கள் சீர்கட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன். பாருங்க, ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கும் கூட தேவனுடைய ஜனங்கள் மனந்து விரும்புகின்ற வேளையில் தேவன் என்ன செய்கின்றார்? பனியை போல என்றால் அங்கே பனியை போல குளிரச் செய்கிற ஆண்டவர். என்னை பார்க்கின்ற வேளையில் அங்கே யுத்தங்களினாலே இருந்து சாம்பலாய்க்கொண்டே இருக்கின்றார்கள். கடந்த வாரத்துக்கு முதல் வாரத்தில் பார்க்கின்ற இந்தியன் ஏர்லைன் போய் விழுந்த வேளையில் 241 பேர் அப்படியே கருகி, அப்படியே சிலருடைய சரீரத்தை கூட தேடி எடுக்க முடியாமல் போய்விட்டது. எல்லாம் துண்டு துண்டாக விழுந்து நடந்தது. அநேகரை பார்க்கின்ற வழியில் கருகி கறிக்கட்டை மாறி, அதில் விசேஷமாக ஒரு குடும்பத்தில் 5 பேர், 3 சின்ன பிள்ளைகள், கணவன் மனைவி. அந்த 5 பேரை நீட்டிக்கிறது இருக்கின்றார்கள். 5 பேரும் கருகி உருக்குலைந்திருக்கின்றார்கள். முதல் பார்க்கின்ற வழியில் நல்ல அங்கே சிவப்பாக நல்ல வெள்ளையாக இருந்தவர்கள் கருகி கட்டியாக இருக்கின்றார்கள். பாருங்க, இப்படியாக ஒரு ஃப்ளைட்டு நடந்த சம்பவம். ஆனால் அந்த தேசத்தில் இன்றைக்கு இஸ்ரவேலை பார்க்கின்ற வழியில் அந்த தேசத்தில் இஸ்ரவேல் தேசம் இன்றைக்கு அரைவாசி அழிந்து விட்டது. காரணம் என்னவென்றால் அங்கே தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி கொண்டே போனார்கள். 2ஆம் உலக யுத்தத்தில் 2ஆம் உலகப் போர் நடந்தது. அந்த 2ஆம் உலகப் போரில் பார்க்கின்ற பொழுதில் இஸ்ரவேல் தேசத்தை எதிர்க்க யாராலும் முடியாமல் 7 தேசங்கள் புறப்பட்டது. 7 தேசங்களும் போய் புறப்பட்டு இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அங்கே தோற்கடிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜெயம் கொண்டது, வெற்றி பெற்றது. ஆனால் இந்த நாட்களில் வெற்றி பெறவில்லை. ஏனென்றால் அன்றைக்கு வெற்றி பெறுகின்றது காரணம் தேவனோடு இருந்தார்கள். தேவன் முன்னாக யுத்தம் பண்ணினார். நீங்கள் சும்மா இருங்கள், யுத்தம் என்னுடைய என்று சொல்லி அங்கே யுத்தம் பண்ணினார் ஆண்டவர். இன்றைக்கு ஆண்டவர் யுத்தம் பண்ணவில்லை, மனிதர்கள் யுத்தம் பண்ணுகின்றார்கள். மனிதன் உதவி செய்கின்றார்களே தவிர ஆண்டவருடைய சமூகத்தை அங்கே ஆண்டவர் முன்போகவில்லை. என்றைக்கு ஆண்டவர் யுத்தம் பண்ண ஆரம்பிக்கின்றாரோ, எப்போ யுத்தம் பண்ண அங்கே போவார் என்று பார்ப்போமாக இருந்தால், நீ வேதத்தை கையில் ஏந்துகின்ற வழிதான் தேவனுடைய கிரியை ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் வேதத்தை புத்தகத்தை என்றைக்கு தூக்கி படிக்க ஆரம்பிக்கின்றோமோ, அதுக்கு முன்னாக என்ன நடக்கிறது? இந்த நேரம் நாங்கள் என்றுக்கு முன்னாக இருக்க வேண்டாம். எந்த நேரம் டிவியை பார்க்கின்றவர்கள் பிள்ளைகள் பார்க்கின்றார்கள். பின்னுக்கு நீ எதை செய்கின்றாய் அதைத்தான் பிள்ளைகள் பார்ப்பார்கள். டிவிக்கு முன்பாக நீ எந்த நாளும் இருக்கின்றவர்களே பிள்ளைகளும் பார்த்து அம்மா இருக்கின்ற அப்பா இருக்கின்றார்கள். நான் இருந்தா என்ன? பிள்ளைகள் தட்டி கேட்க முடியாது. மனம் திரும்ப, நான் மனம் திரும்ப வேண்டும். என்னுடைய பிள்ளைகளை நான் வழிநடத்துவதாக இருந்தால் நான் மனம் திரும்ப வேண்டும். பின் பிள்ளைகள் வழிநடத்துவதாக மனைவி மனம் திரும்ப வேண்டும். ஏன் இதுக்கு சொல்கிறேன் என்றால், ஒரு நாடு திரும்ப வேண்டுமாக இருந்தால் ஒரு அரசன் திரும்ப வேண்டும், மனம் மாற வேண்டும். ஒரு மனுஷன், அதாவது அரசியல், அதாவது அரசாங்கத்தில் இருக்கின்ற பிரைம் மினிஸ்டர் அவன் மனம் மாறினால்தான் அதே ஜனங்கள் மனம் மாறுவார்கள். அந்த காலத்தில் நேச்சாருடைய காரியத்தை நாம் பார்ப்போமாக இருந்தால், சற்று தியானிப்போமாக இருந்தால், அதற்கு முதல் விக்கிர ஆராதனை செய்து கொண்டு வருகின்ற வேளையில் தானியேலுடைய காரியங்களை பார்க்கின்றார். அவர் மனம் திருப்பி விட்டார். கடைசியாக அவர் வார்த்தை சொல்லுகின்றார், இந்த தேசத்தில் இருக்க ஜனங்கள் எல்லாரும் அங்கே தானியேலுடைய தேவனை வணங்க வேண்டும், தானியேலுடைய தேவனைக்கு ஆராதனை செய்ய வேண்டும். சட்டமே பெறப்பட்டு விட்டார். ஜனங்கள் எல்லாம் மாறிவிட்டார்கள். அடுத்தது நினிவே பட்டணத்தை குறித்து சொல்லப்படுகின்ற யோனா தீர்க்கதரிசி போகின்றார் நினிவே பட்டணத்துக்கு.
2 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் இருக்கின்றார்கள். மனம் திரும்புங்கள், 40 நாட்களில் இந்த தேசம் அளிக்கப்பட போகிறது. உடனே எல்லாரும் மனம் திரும்புகின்றார்கள். அரசன் முதல் எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரும் அங்கே ஆடு மாடுகள் கூட ஆகாரம் கொடுக்க 3 நாள் உபவாசத்துக் கொண்டே இருந்தார்கள். அரசனை கட்டளையிட்டார், தேவனுக்கு எல்லாரும் போய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்கள், உபவாசம் இருங்கள். எல்லா ஜனங்கள் 2 லட்சம் ஜனங்களும் மனம் மாறிவிட்டார்கள். எப்படி மாறினார்கள்? ஒரு தீர்க்கதரிசி மூலமாக அந்த 2 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் நினைவே பட்டணத்தில் இருந்தார்கள். அந்த நினைவே பட்டண ஜனங்கள் எல்லாரும் ஆராதிக்க ஆரம்பிவிட்டார்கள். 3 நாட்கள் தொடர்ந்து உபவாசம் ஜெபம் ஜெபிக்க ஆரம்பித்த வேளையிலே ஆண்டவருடைய கிருபை வருகிறது, கிரியை நடக்கின்றது. அழிப்பேன் என்றவர் மனம் மாறிவிட்டார். அந்த தேசத்தை அழிக்கவில்லை ஆண்டவர். ஏனென்றால் அவர்கள் என்ன செய்தார்கள்? முழங்காலில் இருந்து அரசன் கூட தன்னுடைய அரசன் மேன்மையை விட்டு கீழே இறங்கி ரொட்டெடுத்து சாம்பலில் உட்கார்ந்ததை ஆண்டவர் பார்த்தார். அந்த அரசனே மனம் மாறிவிட்டார். பாவத்தில் இருந்தவர் மனம் மாறி அங்கே ரொட்டெடுத்து கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து ஆண்டவரை இந்த தேசத்தை ரட்சியும் என்றார்கள். அழிப்பேன் என்றவர் ஆண்டவர் அழிக்கவில்லை, மனம் மாறிவிட்டார் ஆண்டவர். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையுள்ள தேவன் என்று சொல்லி யோனா தீர்க்க சொல்லுகின்றார். அழிப்பேன் என்று சொல்வார், ஆனால் அழிக்க மாட்டார். குத்துவேன் என்று சொன்னால் குத்த மாட்டார். ஆனால் அவருக்கு கோபம் எப்போ வரும் தெரியுமா? நீ வேதத்தை மறந்தால் உன்னுடைய பிள்ளைகள் என்று நான் பார்க்க மாட்டேன். நீ வேதத்தை மறந்தாய், நான் உன்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் மறந்து விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் எல்லாவற்றையும் கடைசியாக ஒரு வசனம் சொல்லி முடிக்கின்றேன். 6ஆம் அதிகாரம், ஓசியா 6ஆம் அதிகாரத்திலே முதல் 3 வசனங்கள். கர்த்தரிடத்து திரும்புவோம் வாருங்கள், கர்த்தரிடத்து திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை பீறினார், என்னை அடித்தார், என்னை எல்லா தீங்குக்கும் என்னை தீங்குகள் எல்லாம் பெறப்படினார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அவர் அடிப்பார், குத்துவார், எல்லாவற்றையும் செய்வார். அவரே நம்முடைய காயங்களை கட்டுகிறவர். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 2 நாளை பின்பு பாருங்கள், இப்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இப்போ எல்லோரும் ஜெபிக்கின்றோம், நாங்களும் ஜெபிக்கின்றோம், பல தேசங்கள் ஜெபிக்கின்றார்கள். ஒருவேளை அவர்கள் திரும்புவார்கள் இருந்தால், மனம் மாறுவார்கள் இருந்தால் 2 நாட்களுக்குள்ளே விடுதலை கிடைக்கும். எது நாட்கள்? 2 நாட்களுக்குள்ளே விடுதலை கிடைக்கும். 2 நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். 3ஆம் நாளில் இஸ்ரவேல் தேசம் எழும்பும், கட்டி எழும்பும். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். நாம் அவருடைய இஸ்ரவேலில் தேவனுடைய சமூகத்தை அங்கே பிழைத்திருப்போம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையை பொழியவும் பூமி மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறிய போலவும் நம்மிடத்தில் வருவார். தான் தேவனுடைய வார்த்தை. அதுபடியா தேவனுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய தேசத்துக்காக, நமக்காக ஜெபம் பண்ணுகின்ற வழியில் நிச்சயமாக ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றுகிற தேவனாக இருப்பார். நான் எழுந்திருந்து ஒரு பாடலை பாடி முடிப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே மத்துதிக்கிறோம் ஆண்டவரே. அபிஷேகம் என் மேலே வைத்தவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர் அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார்.
அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார், மறந்திடவே மாட்டார், என்னை மறந்திடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார், மறந்திடவே மாட்டார், என்னை மறந்திடவே மாட்டார். அபிஷேகம் என் மேலே வைத்தவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர் அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். ஆண்டவரே, எலியாவை போஷித்த நம்முடைய ஆண்டவர் எங்களையும் உங்களையும் போஷிக்கிற ஆண்டவராக வருகிறவராக இருக்கின்றார். ஓ ஹல்லேலூயா. எலியாவை போஷித்த நம் தேவன் நம்மை என்றும் குறைவில்லாமல் போஷிப்பார். எலியாவை போஷித்த நம் தேவன் நம்மை என்றும் குறைவில்லாமல் போஷிப்பார். போஷிப்பாரே, என்னை போஷிப்பாரே, குறைவில்லாமல் எம்மை போஷிப்பாரே. போஷிப்பாரே, என்னை போஷிப்பாரே, குறைவில்லாமல் எம்மை போஷிப்பாரே. அபிஷேகம் என் மேலே வைத்தவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர் அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். மோசேயை வழிநடத்த தேவனப்பா, எங்களை வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிற ஆண்டவரே. யோசுவாவை வழிநடத்திய தேவனும் ஆண்டவரே, தகப்பனை காலேப்பை வழிநடத்திய தேவனும் நீதான் ஆண்டவரே. அதே போல உடைய பிள்ளைகளை நீர் வழிநடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஜனங்களை விடுவித்து கத்தாவே அப்பா, தகப்பனை ஒத்திருந்து காத்துக் கொள்ளுங்க தெய்வமாக இருக்கிற ஆண்டவரே. அப்பா, அந்த எருசலேம் நகரத்துக்காக இஸ்ரவேல் தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்தை நீர் ஆண்டவரை கத்தா விடுவிக்கிற கத்தராக இருக்கிறையா. ஓ ஹல்லேலூயா. மோசேயை நடத்திய நம் தேவன் நம்மை என்றும் கைவிடாமல் நடத்துவார். மோசேயை நடத்திய நம் தேவன் நம்மை என்றும் கைவிடாமல் நடத்துவார். நடத்திடுவார், என்னை நடத்திடுவார், நடத்திடுவார், உம்மை நடத்திடுவார். நடத்திவரை உம்மை நடத்திடுவார். அபிஷேகம் என் மேலே வைத்தவர் அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர் அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். ஆண்டவரே, தானியேலை ஆண்டவரே உயர்த்திய தேவன் ஆண்டவரே. தானியேலை சிங்கக்கவியிலிருந்து பாதுகாத்துக் கொண்ட தெய்வம் நீர் ஒருவர் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உமையை போல ஆண்டவரை கத்தாவே உம்முடைய பிள்ளைகளை நீ நேசிக்கிற ஆண்டவராக இருக்கிற ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபிங்கள் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. இஸ்ரவேலுக்காக ஜெபிங்கள் என்று சொன்ன தேவனே, அதை இஸ்ரவேல் ஜனங்களை காத்துக் கொடுக்க தெய்வமாக இருக்கிற ஆண்டவரே. உலகத்தில் யுத்தம் வேண்டாம் ஆண்டவரே, ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தை நீ கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறப்பா. உமக்கே துதிகன மகிமை. ஹல்லேலூயா. தானியேலை உயர்த்திய நம் தேவன் நம்மை என்றும் மேலாக உயர்த்துவார். தானியேலை உயர்த்திய நம் தேவன்
உயர்த்தேடுவார், உயர்த்தேடுவார், எம்மை உயர்த்தேடுவார். கண்மலை மேல் எம்மை உயர்த்தேடுவார், உயர்த்தேடுவார், எம்மை உயர்த்தேடுவார். கண்மலை மேல் எம்மை உயர்த்தேடுவார், உயர்த்தேடுவார், எம்மை உயர்த்தேடுவார். கண்மலை மேல் எம்மை உயர்த்தேடுவார். அபிஷேகம் என் மேலே வைத்தவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர் என்னை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். அபிஷேகம் என் மேலே வைத்தவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர் என்னை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். கைவிடவே மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார், மறந்திடவே மாட்டார், எம்மை மறந்திடவே மாட்டார். கைவிடவே மாட்டார், எம்மை கைவிடவே மாட்டார், மறந்திடவே மாட்டார், இத்தவேளை மறந்திடவே மாட்டார், மறந்திடவே மாட்டார், இத்தவேளை மறந்திடவே மாட்டார், மறந்திடவே மாட்டார், இத்தவேளை மறந்திடவே மாட்டார். அபிஷேகம் என் மேலே வைத்தவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அபிஷேகம் என் மேலே வைத்தவர் எம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நல்ல தேவனே, துதிக்கிறோம் அப்பா. அப்பா தகப்பனே, எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னவர் தகப்பனே. அந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா தகப்பனே, ஈரானுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா தேசங்களும் கருத்து அமெரிக்க தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தில் இருக்க எல்லா தேசங்களுக்கும் ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிறவனாக இருக்கிறேன். என் தேசம் ஆண்டவரே சந்தோஷத்தினால் சமாதானத்திலும் இருக்க வேண்டும் ஆண்டவரே. நீர் கொடுத்த தேசம், நீ தெரிந்து கொண்ட தேசம் அப்பா தகப்பனே, நீர் உருவாக்கிய தேசம் ஆண்டவரே. நீ தெரிந்து கொண்ட தேசத்தை ஆண்டவரே அக்கிரிக்கு இழையாக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்கே என் நாமத்தினாலே 2-3 கூடுகளோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் அப்பா தகப்பனே, இந்த நேரத்திலும் அப்பா தேசத்துக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம் ஆண்டவர். உலக தேசங்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம் ஆண்டவர். தேசத்துக்கு விடுதலை கொடுக்க தேவன், தேசத்தை ஆண்டவரை ஆசீர்வதிக்க தேவனாக இருக்க, அழிந்து போகாமல் பாதுகாக்க தேவனாக இருக்கிற ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எவ்வளவோ ஜனங்கள் அழிந்து போனார்கள் ஆண்டவரே. பசியோடு இருக்கிறார்கள், பட்டினியோடு இருக்கின்றார்கள் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே. அப்பா உம்மை தேடுகள் ஆண்டவரே, உம்மை கண்டெடுப்பார்கள் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தும் அப்பா உம்மை தேடுகளாக மாற்றும் ஆண்டவரே. அவர்களுக்கு உணர்த்தும் ஆண்டவரே, வேத வசனங்களை உணர்த்தும் ஆண்டவரே. அந்த தேசத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளிடும் ஆண்டவரே. அங்கே இருக்க சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அழிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற கற்றங்களுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரே, பெரியவர்கள் சிறுவர் எல்லோருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தேசங்களையும் ஆண்டவர் நீ காத்து கொடுக்க தேவன். ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை அப்பா சீக்கிரமாக கட்டளையிடுறதுக்காக நன்றி அப்பா. உம்மாலே முடியாதது ஒன்றுமே இல்லையப்பா. நீ சமாதான கர்த்தரையா தகப்பனே, சமாதான கர்த்தர் மறுமளவும் ஆண்டவரே. கர்த்தாவே காத்திருப்போம் ஆண்டவரே. என் தேவன் நீர் ஒருவர் ஆண்டவரே. சமாதானம் தேவன் கொடுக்க தேவனாக இருக்கு. சமாதானத்தை ஒரு நதியை போல ஓட பண்ணுவேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்த தெய்வம் அப்பா ஆண்டவரே. துதிக்கிற ஒரு சமாதானத்தை ஆண்டவரை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறப்பா. உலகம் அழிந்து போகாத பண்ணப்பா, நாடுகள் அழிந்து போகாத பண்ண ஆண்டவரே. ஜனங்கள் அழிந்து போகாத வண்ணம் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டு, தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இனிமேலும் ஆண்டவரை கத்த ஒரு யுத்தம் வேண்டாம் ஆண்டவரே. எல்லோருக்கும் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளிடுமாய் கேட்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஐக்கியத்தை கட்டளிடும் அப்பா. உடன்படிக்கை கட்டளிடும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா துதிகன மகிமையில மக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முள்ளுள்ள நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் எங்கள் அனைவரோடும் இப்போதும் எப்போதும் சதா காலம் கொடுப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, துதி மகிமை எங்கள் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை எங்கள் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.